குருவாயூர் விரைவு ரயிலில் பயணியிடம் 1.5 கிலோ தங்கம் கொள்ளை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது குழித்துறை அருகே பையை அபகரித்து சென்ற மர்ம நபர்கள். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறை விசாரணை. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக உடன்பரப்புகளின் உண்மையான உணர்வினை அறிந்து வந்து சொல்லுங்கள். திமுக கள ஆய்வு குழுவினருக்கு தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஜூன் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்படவுள்ள அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக அறிவிப்பு. ஜூன் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் விலை மேலும் உயரும் அபாயம். லிட்டருக்கு 10 ரூபாய் வரை உயர்த்த ஒன்றிய அரசு முடிவு. வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சிலிண்டருக்கு பாடை கட்டி இருசக்கர வாகனத்திற்கு மலர் வளையம் வைத்து நூதன எதிர்ப்பு. பதவியேற்று 7 நாட்களாகியும் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தலைமைச் செயலகத்தில் தேங்கி கிடக்கும் முக்கிய கோப்புகள். பல்வேறு அரசு பணிகளை தொடர முடியாமல் தேக்கம். ஓசூர் அருகே அமைய வேண்டிய ஒருங்கிணைந்த விமான பரிசோதனை மையத்தை ஆந்திராவுக்கு மாற்றிய ஒன்றிய பாஜக அரசு. முன்னாள் அமைச்சர் டி.ஆர். ராஜா குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடையே மோதல் தள்ளுமுள்ளு. அதிமுக அலுவலகத்திற்கு பூட்டு போட்ட காவல்துறை. பரபரப்பான சூழலில் சென்னை வந்தார் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி ஆளுநரை சந்திக்கிறார் பழனிசாமி. நீட் நுழைவுத் தேர்வில் ஆண்டுதோறும் குளறுபடிகள் அதிகரிப்பு. நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என திமுக மாணவர் அணி வலியுறுத்தல். நீட் தேர்வு பணம் கொள்ளைக்கும் வணிகமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் திராவிடர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம். திமுகவினரும் திரளாக கலந்து கொண்டு கண்டன முழக்கம். நீட் தேர்வை ஒழித்து கட்டு, போராடுவோம் வெற்றி பெறுவோம், போராடுவோம் வெற்றி பெறுவோம். நீட் ஒழியும் வரை போராடுவோம், நீட் ஒழியும் வரை போராடுவோம், நீட் ஒழியும் வரை போராடுவோம். நீட் மறு நுழைவுத் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தேர்வு எழுத வேண்டுமே என்ற அச்சத்தில் மாணவர்கள். டெல்லி, கோவா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த 3 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கேரளாவில் வரும் 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. கோட்ஷாலா கமால் மௌலா மசூதி வளாகம் சரஸ்வதி கோவிலுக்கு சொந்தமான இடம் என மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நீதிமன்ற தீர்ப்பு கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துவதாக பல்வேறு தரப்பினரும் கருத்து. பிளாக்மெயில் செய்தி மிரட்டி திருமணம் செய்து கொண்டார் ஆர்த்தி. நடிகர் ரவி மோகன் கண்ணீருடன் பேட்டி. சிவகங்கை அருகே கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 29 மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. நவி மும்பை நீரோடையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பிளமிங்கோ பறவைகள். ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கும் பொதுமக்கள். குளோனிங் முறையில் அதிக பால் தரும் 6 ஆட்டுக்குட்டிகளை உருவாக்கி சீன விஞ்ஞானிகள் சாதனை. ஆண்டுக்கு 2800 லிட்டருக்கும் அதிகமான பால் உற்பத்தி திறன் கொண்ட குளோனிங் ஆடுகள் உருவாக்கம். ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் அணியாக முன்னேறுமா குஜராத். கொல்கத்தாவுடன் இன்று பலப்பரட்சை.